ஒரு நிமிஷம் கேளுங்க. ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் மொபைல் பேங்கிங் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மொபைல் வழியாக நீங்கள் ஐஆர்சிடிசியில் ஆப் வழியாக போனாலும் சரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA VIBES. அதுக்குள்ள ஆதார் நீங்கள் என்ட்ரி போட்டு வெரிஃபை பண்ணியிருக்கணும். 1 ஜூலை 2025 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாலே அது தெரியும், சென்டர்லேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில் இஷ்யூ என்னென்னா, நீங்கள் ஒருவேளை அந்த இனிஷியலை மாற்றி கொடுத்திருந்தாலோ, இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிருந்தாலோ, ஆதார் பிரகாரம் நேம் இல்லைன்னாலும் உங்களுக்கு அது ரிஜெக்ட் பண்ணிடுது. அதனால் நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சு ஐஆர்சிடிசிக்கு அவங்க அதை கரெக்ட் பண்ணப்பறம் தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கரெக்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் யூ ஹேவ் டு சென்ட் அ மெயில். அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க அதை மாற்றினதுக்கப்புறம் தான் உங்களால் அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறதுனால நீங்கள் அதை தயவுசெய்து குயிக்காக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தட்கல் புக் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் கவுண்டரில் போய் தட்கல் டிக்கெட் வாங்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும் அப்படின்றாங்க. அந்த ஓடிபியை கொடுத்தா தான் உங்களால் பண்ண முடியும். இது அன்னெசரியாக அந்த ஏஜென்ட்ஸு அது மாதிரி ஃப்ராடு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே போயிட்டு உங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட ஐஆர்சிடிசி வெப்சைட்டில். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.